லே லா 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 லா. என்னடா இந்த பாட்டு இங்கே உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா? பைரவா பாபாஜி வீட்டில் இருக்கேன். இப்போ எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்து சக்தி இருக்காது. அது ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ அம்சம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பாபாஜி கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா சினிமாவில் வர்றதுன்னா வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊரை விட்டு ஓடி வந்து திருப்பியும் ஓடவும் முடியாது. ஊருக்கு எல்லாம் சிரிப்பானுங்க. இன்னும் பெரிய சிவாஜியானுன்ட்டு போனால் என்னத்தை ஜாய்ச்ச அப்படின்னு சிரிப்பானுங்க. அதனால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அல்லல் பட்டு என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுமே இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஏறாத கம்பெனி கிடையாது, கெஞ்சாத ஆள் கிடையாது. பாபாஜியை பாருங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், அது வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதை வந்து நானாக சொல்லலைங்க, அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். பாபா பார்த்ததுல இருந்தாக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை வந்து மாறி போச்சு. அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக மாத்திரம் நான் வந்து பாபாஜியை சந்திக்கலை. எனக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. நான் நல்லா தூங்குவேன். தூங்கி காலையில் வந்து படுக்க விட்டு எந்திரிக்கும் போது ஒரு 10 தடவை தொடர்ந்து வந்து தும்மல் வரும். டொச்சு தும்மல் வரும். நான் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற இஎன்டி டாக்டர் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டேன். எல்லாரும் என்னென்ன மருந்து கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க வந்து குணம் ஆகலை. ஒன்றுமே வந்து எனக்கு கரெக்டே ஆகலை. அது படுக்க வச்சு இருந்துட்டு அந்த தும்மல் வந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னாரு, இல்லை பாபாஜி இந்த மாதிரி காலில் இருந்து சொன்னால் ஒரே தும்மலாக வருது, நான் எல்லாம் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாகலை பாபாஜி. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அப்படியே இருந்தார். டக்குன்னு ஒரு துண்ணூறு எடுத்து பூச்சி விட்டு நீங்கள் போங்க 3 மாதத்துக்குள்ள கரெக்டாகிடும் அப்படின்ட்டாரு. என்னோட பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் எவ்வளோ படிச்சிருக்க டாக்டரு, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காங்க. அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம், அவ்வளோ மருந்து கொடுத்து கரெக்டாகலை. இப்படி சொல்கிறாரு 3 மாதம் கரெக்டாகிடும் போன்றாரு அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த தும்பல் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னிலேருந்து என்கிட்ட யார் வந்தாலும் முதல்ல போய் பாபாஜியை பாருங்க, போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, பாபாஜியை போய் பாருங்க, அவங்கள கேட்டாருன்னா அதே மாதிரி போய் பார்த்து நிறைய பேருக்கு வந்து நிறைய சால்வேஷன். தெய்வங்கள் தனியாக இருக்காங்க. அந்த தெய்வ அம்சம் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம வந்து பாபாஜி கிட்ட நான் நரம்ப பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டனால நான் சொல்கிறேன். நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. அது வந்து சிலர்கிட்ட தான் இருக்கும். அது வந்து நம்ம பாபாஜி கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பாபாஜிட்ட வாங்க. நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். எம்கே தொலைக்காட்சியின் வாயிலாக விடியலை நோக்கி நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை நம்மளுடைய எம்கே தொலைக்காட்சியில் விடியலை நோக்கி என்ற நிகழ்ச்சியில் நம்மளுடைய பைரவ பாபாஜி அவர்கள் வருகை தந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் மிக எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கார். அந்த வகையில் இன்றைய தினம் வருகை தந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, நம்மளுடைய இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் இன்னும் அதிகமாக பார்த்து பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ஓப்பனிங்கில் வந்து ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்கிறீங்க. அது இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க? முடியாதுங்கிறது முயற்சிக்காதது மட்டுமே சொல்லி. இதை பற்றி ஏதாவது ஒரு உங்களுக்கு அந்த மக்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி கதை? ஃபீனிக்ஸுங்கிற பறவை பார்த்திங்கன்னா சூரியன் நோக்கி பறந்து போயிட்டே இருக்கும். அதோட எய்ம் வந்து சூரியன் எப்படியும் தொற்றணுங்கிறது. ஆனால் அது பக்கத்தில் போய் அதோடைய இறகுகள்லாம் எரிஞ்சு சாம்பலாயிரும். உடனே அது கீழே விழுந்துடும். அது காத்துக்கிட்டே இருக்கும். திரும்பவும் அந்த புண்கள் வடுக்கள்லாம் ஆறி ரெக்கையெல்லாம் முளைச்சி திரும்பவும் எப்போ முளைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது முளைச்சோடனே திரும்பவும் அது பயணத்தை வந்து சூரியன் நோக்கி தொடங்கும். அதே போல் அந்த முயற்சிங்கிறது முடியாதுங்கிறது முயலாதது மட்டும்தான். முயற்சி செஞ்சால் எதுவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் முடியும்னு சொல்லி. நன்றி சுவாமிஜி. நேயர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெறவிருக்கும் நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் சென்னையில் நீங்கள் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க வாரத்தில் 3 நாளில் சந்திக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் சென்னையில் சந்திக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். புதன், வியாழன், வெள்ளி இது சென்னையில் சந்திக்கிற இடம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை
திருச்சியில் சந்திக்கலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. சுவாமிஜி, இப்போ வழக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இந்த கோயிலுக்கு போகிற விதம் ஒன்று சொல்லுவோம். இல்லை கோயிலில் ஒரு சில விஷயங்கள் பண்ணால் அது மிகப்பெரிய பாவமாயிரும் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. அந்த மாதிரி விஷயங்களை கோயிலை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லலாம். என்ன பொதுவாக கோயிலுக்கு எப்படி போகணும்? கோயிலுக்கு அந்த கோயில் பூஜை சாமான்லாம் வீட்டில் இருந்து தான் கொண்டு போகணும் ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் தெய்வத்தை ஒரு முறை மட்டுமே வேண்டணும். ஆணாக இருக்கும் பட்சத்தில் வலதுபுறமாக நின்று மூலவரை பார்க்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தன் பக்கத்தில் இடதுபுறமாக இருந்து மூலவரை பார்க்கணும். ஏன்னா நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, சைடாக தான் பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்கணும். அதே சமயம் சாமி வேண்டின உடனே நேராக வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி தீபத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டு அங்கே இருக்க மூலவர்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சிங்களோ அது சீக்கிரம் நிறைவேறணும்னு வேண்டிட்டு தான் வெளியில் போகணும். சரி, இன்னொரு அங்கே செய்யக்கூடாத ஒரு விஷயம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. அதாவது அங்கே செய்யக்கூடாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருநீர்களை தூணில் கொட்டுறாங்க. மிச்சம் குங்குமங்களை தூணில் கொட்டுறாங்க. கோயிலில் அந்த ஓரத்தில் போட்டுருவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளுக்கு மிச்ச காசு கொடுத்து மிச்சம் வருது. ஒரு 500 ரூபாய் பொருள் வாங்குறீங்க, ஒரு 300 ரூபாய் போக 200 ரூபாய் தராங்க. மிச்சமாயிடுச்சுன்னு கீழே போட்டு வர்றது இல்லையா? அதே மாதிரி இது புண்ணியம். அங்கே யாருக்கு என்ன கிடைக்கணும்னு எழுதியிருக்கோ அதுதான். அந்த புண்ணியத்தை மேலும் அங்கேயே நீங்கள் கொட்டி எனக்கு வேண்டான்னு உதாசீனப்படுத்துறப்ப மேலும் அது பாவத்தை கொண்டு செத்தடி. ரெண்டாவது, கோயில்களில் எப்பயுமே விக்கிரகங்களில் மட்டும்தான் தெய்வங்கள் இருக்குன்னு ஒவ்வொரு தூண்லையும், அதனால தான் சாஸ்திர பிரகாரம் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தூண்லையும் அதில் இருக்க ஒவ்வொரு விக்கிரகங்கள்லையுமே தெய்வங்கள் உலா வருது. அதனால அங்கே விபூதி குங்குமத்தை கீழே போகிறத 100% அவாய்ட் பண்ணுங்க. அதை இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் அதோட வைப்ரேஷன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றிங்க சுவாமிஜி. நிறைய இந்த கோயிலை பற்றி பேசுவோம். முதல் லைனில் வந்திருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் வடமாரி பக்கத்துல சாமிநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா. சுவாமிஜிட்ட என்ன கேட்க போறீங்க கேளுங்க ஐயா. சாமி சார் சொல்லுங்க. சொல்லுப்பா. சாமிஜி வணக்கம்ப்பா, சொல்லுங்க. நேற்று நான் உங்ககிட்ட போன் லைன் பண்ணியிருந்தேன், இடையில கட் ஆயிடுச்சு சாமிஜி. என்னோட பேர் சாமிநாதன் சாமிஜி. நான் BA எக்கனாமிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். சரிங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு வேலை போயிடுச்சு சாமிஜி. ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்தேன். எங்க வேலைக்கு போனாலும் ஒரு மாசத்துல போயிருதா? இல்லை சாமிஜி, என்னாலும் இல்ல. இப்ப வேற ஒரு நிறுவனத்துல 7 வருடம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு நின்றுட்டேன். சரிங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு கம்பெனில வேலை பார்த்தேன். 1 வருடங்கள் இருந்தேன். அப்புறம் பார்த்தா மறுபடியும் இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாகி மேலதிகாரியுடன் பிரச்சனையாகி வேலை இழந்திருக்கேன் சாமிஜி. சரிம்மா. அதுவும் இல்லாம தாய் தகப்பன் அப்பா அம்மாவோட மிக கடுமையான ஒரு போராட்ட லெவல்ல சண்டை பிரச்சனைகள் திடீரென்று மனைவி உடல்நிலை சரியில்லை. 2012 செப்டம்பர் மாதம் எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க? அங்க ஏதாச்சும் விசேஷமா உங்க வீட்டுல நடந்துச்சா? 2012 செப்டம்பர். சாமிஜி நான் ஞாபகம் இல்ல சாமிஜி. ஆனா 2012ல நான் திருப்பரங்குன்றத்துல இருந்தேன் சாமிஜி. திருப்பரங்குன்றத்துல குடியிருந்தீங்களா? நான் மட்டும் குடியிருந்தேன் திருப்பரங்குன்றத்துல. சரிங்க. நான் திருப்பரங்குன்றத்துல வேலை பார்த்துட்டு அங்கிருந்த வேலை போயிடுச்சு சாமி. அங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன் சாமிஜி. சரி சரி. இப்போ என்ன இப்போ உங்களுக்கு வேலை திரும்பவும் கிடைக்கணுமா? ஆமா சாமிஜி, எனக்கு ஏதாவது ஒரு வேலையில் நான் படிச்சிருக்கேன், MA எக்கனாமிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு வேலையில் கிடைக்கணும் சாமிஜி. சரிப்பா. பேர் என்ன சொன்னீங்க? சாமிநாதன். திண்டுக்கலுங்களா? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் வடமாரி சாமிஜி. வேடசந்தூர்னா பக்கத்துல தாடிக்கொம்புல சொர்ணாஷ்ண பைரவர் கோயில் இருக்கு இல்லைங்களா? ஆமா சாமிஜி. ஆமா ஆமா. அதுக்குள்ள போனீங்கன்னா உள்ள ரதி மன்மதனுக்கு உண்டான தனித்தனி விக்கிரகங்கள் இருக்கும். சரிங்க சாமி. அதுல மன்மதன் விக்கிரகத்துக்கு முன்னாடி சரிங்க சாமிஜி ஒரு முழு தேங்காய் எடுத்து தண்ணிய ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணி தண்ணியை கீழே ஊத்திடுங்க. முழு தேங்காய் எடுத்து தண்ணி ஓபன் பண்ணி கீழே ஊத்திக்கணும் சாமிஜி. ஒரு மேல 3 கண்ணு இருக்கும் இல்லைங்களா தேங்காயில? ஆமாங்க சாமிஜி. அதுல ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணி தண்ணி கீழே ஊத்திடுங்க. சரிங்க சாமிஜி. அதுக்குள்ள குருமிளகு 50 கிராம். சரி சாமிஜி. குருமிளகு 50 கிராம். குருமிளகு குருமிளகு 50 கிராம். மஞ்சள் 50 கிராம் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி 50 கிராம்.
சரிங்க சாமிஜி. இது ரெண்டையும் உள்ள போட்டுட்டு அதுக்கு நிறையிற அளவுக்கு தேன் ஊத்துங்க. உள்ளே வந்து போட்டுட்டு ஆமா, ஃபுல்லா தேன் ஊத்திட்டு சரிங்க சாமி. அங்க மன்மதன் விக்கிரகத்துக்கு கீழே கால் கிட்ட வச்சுட்டு எனக்கு உடனே பர்மனண்டான வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க. இது செய்ய வேண்டியது வந்து வியாழக்கிழமை 4:30 மணிக்கு சாயங்காலம். சாயங்காலம் 4:30 மணிக்கு. சரிங்க சாமிஜி. இதை கரெக்டா 2 வாரம் செய்யுங்க. 2 வாரத்துக்குள்ள வேலை கிடைக்கும். சரிங்க சாமிஜி. நான் நேரில் உங்களை பார்க்கலாம்னு சொல்லி இருக்கேன் சாமிஜி. இந்த வாரம் சனிக்கிழமை வரலாம்னு இருக்கேன் சாமிஜி திருச்சிக்கு. பரிகாரம் கேட்டீங்களா? அப்படியே நேரா வர்றீங்க. காசு அதிகம் இல்ல, காசு அதிகமா இருந்தா ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க, என்னைய பார்க்க வராதீங்க. நல்லது. சரிங்க சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமிஜி. நல்லதுப்பா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி இப்போ கோயிலை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், திருமணம் ஆன பிறகு நீங்கள் இதை ஏற்கனவே ஒரு இடத்துல பொது இடத்துல சொல்லியிருக்கீங்க மக்கள் மத்தியில். திருமணம் ஆன பிறகு அவங்க வந்து தனியாக கோயிலுக்கு போனால் அதுக்குண்டான இது கிடைக்காதுன்ற மாதிரி எதுவும் சொன்னீங்க, அது என்ன? தனியாக கோயிலுக்கு போனான்ட்டு முக்கியமான குலதெய்வ கோயிலுக்கு கணவன் மனைவியாக போகணும். ஹோமத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இல்லாமல் தனித்தனியாகவும் செய்யக்கூடாது. அதே கணவன் மனைவியாக கோயிலுக்கு போனால் தன் மனைவிக்கு இடதுபுறம் கணவன் நின்று வேண்டுறது உடனடியாக பலிதமாகும். அதே கணவன் வீட்டு குலதெய்வத்துக்கு போனால் ஆணுக்கு இடது பக்கம் நிற்கணும். இது பொதுவான பெரிய பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு போனால் ஆணுக்கு வலதுபுறம் நின்று கும்பிட்டோம்னா அவங்க ஃபேமிலியில் என்ன வேண்டுறாங்களோ அது நடக்கும். சரி. இப்போ பொதுவாக கோயிலுக்கு போனால் எல்லாருமே அது வந்து அந்த அபிஷேகமோ இல்லைனா வந்து அர்ச்சனை பண்ணி அந்த தேங்காய் உடைச்சாதான் அதனுடைய முழு பலன் கிடைக்குமா? அது எப்படிங்க சொல்லுங்க? கோயிலுக்கு போகணுங்கிறது கூட அவசியம் இல்லை. ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் மனசை தூய்மையோட கடவுளை வேண்டுனாவே அது நடக்கும். கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி, இதுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியை பற்றி அந்த கோயிலை கட்டினது ஒரு மன்னர். ஆனால் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை காலத்தில் வந்து மண் கோலைகள், மண்ணால் செய்யப்பட்ட பூக்கள் வந்து விழுகும். என்னன்னு சொல்லி அவங்க போய் பார்க்குறப்ப மலை அடிவாரத்தில் வந்து ஒரு மண்பானை செய்யக்கூடியவங்க வந்து வெங்கடாச்சலபதிக்கு வந்து படையல் போடுவாங்க. ஸோ அந்த மண்ணால் செஞ்ச பூ வந்து கோயிலில் வந்து விழுகும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, உண்மையான அன்போடு ஒரு நிமிடம் கடவுளை கூப்பிட்டா கூட அது பலிதமாகும். இந்த அபிஷேகங்கள் இதுகள் கூட தேவையில்லை. அதனால் நம்ம கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, போனாலும் இதெல்லாம் கட்டாயமாக பண்ணணுன்ற. கண்டிப்பாக. சரி சரி, நன்றிங்க சுவாமிஜி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய எம்கே தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த லைனில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூருங்களா? சொல்லுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்கய்யா. சொல்லுப்பா. குடும்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கு. பசங்க வேலைக்கு போறாங்க, எல்லாம் போட்டி போறாங்க. உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்காப்பா? ரவிச்சந்திரன் தான் சாமி. இப்போ யாருக்கு பார்க்கணும்? குடும்பத்துக்கே. இந்த குடும்பத்துக்கு மொத்தமாக இங்கே பார்க்க முடியாதுப்பா. உனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான பரிகாரம் மட்டும்தான் இங்கே சொல்ல முடியும். சரிங்களா? திரும்பவும் லைனில் வாங்க. அதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு நாங்கள் நிறைய பரிகாரம் பண்ண இருக்கோம், இந்த பிரச்சனை எது பண்ணாலும் தீரலை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன பிரச்சனையோ அதை எது கேட்கணுமோ அதை மட்டும் கரெக்டாக கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகாரம் சொல்லணும். குடும்பத்துங்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் கேட்கணும், வரிசையாக சொல்லிகிட்டு இருந்தேன்னா டைம் பத்தாது. சரிங்க சார். இப்போ வந்து கோயில் விஷயமா இருக்கும்போது இந்த கோயிலில் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களாம் உட்காந்துருப்பாங்க, வசதி இல்லாத ஏதோ இருக்கு. அப்போ அவங்களுக்கு காசு எது இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க, எதுவுமே வாழ வழி இல்லாதவங்க வழியில் அங்கே இருப்பாங்க இல்லைங்களா? இல்லை அப்படின்ட்டு இல்லை, வெளியே உட்காந்துருக்கவங்க தான் இல்லாதவங்க இல்லை. அவங்ககிட்ட எல்லாம் இருக்கு, இருக்கிறவங்கள்ட்ட இல்லாதது அவங்ககிட்ட நிறைய இருக்கு. சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல வரீங்க, நிம்மதி இருக்கு, நிம்மதி இருக்குறீங்க. இப்போ அதுபோல காசு வந்து வெளியே சாமியை பார்த்துட்டு வந்து போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. 100% கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து பிச்சை எடுக்கக்கூடாது. போகும்போதே கொடுத்துட்டு போயிடணும். அது என்னன்னா பிச்சைப்பா அந்த பாத்திரத்துல என்ன ஐதீகம்னா நம்மளுடைய பாவங்களை போடுறதா தான் ஐதீகம். இப்போ வந்து அன்னதானமே வந்து சிவனடியார்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அன்னதானம் அமுது படைச்சதுக்கு அப்புறம் மகேஸ்வர பூஜை பண்ணிட்டு தான் அன்னதானம் போடணும். அதே போல கோயிலுக்கு போகும்போது முன்னாடியே அவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர்றப்ப அந்த புண்ணியம் கிடைக்கும். வரும்பொழுது நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா அந்த புண்ணியம் வந்து அங்க நீங்க தர்மம் பண்றதா ஐதீகம். நன்றி சாமி, இன்னும் தெளிவாக பேசுவோம். அடுத்த நேரம். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், திருப்பூர்ல இருந்துங்க, நித்யானந்தன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
நித்யானந்தன். நித்யானந்தன், சொல்லுங்க என்ன கேட்க போறீங்க கேளுங்க ஐயா. குழந்தை உருவாயிடுச்சா நித்யானந்தா? இல்லைங்க சுவாமிஜி. மனைவி என்ன பண்றாங்க? வீட்லயே தான் இருக்காங்க. சரி, இந்த வாரம் நீ வந்து சேலத்துல பாருங்க. கண்டிப்பா. சரிப்பா, நல்லது. நன்றி நன்றி நன்றி. சொல்லு சுவாமிஜி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், கோயிலை பத்தி தான் இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்போ கோயில வந்து நம்ம அவங்க பிரசாதம் கொடுக்குற விபூதியை வந்து அங்க வச்சாலும் இதுதான், அதை வந்து வீட்டுக்கு தான் கொண்டு வரணும். ஆமா, வீட்டுக்கு எடுத்துக்கணும். இப்போ ஒரு சில இடங்களை நம்ம இது நான் கண்கூடா பார்த்துருக்கேன், என்னன்னா வந்து கூட்டம் அதிகமா இருக்கு, அப்போ அவங்க பிரசாதம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து எடுத்துப்போம். அப்போ அது வந்து நம்ம அது மாதிரி பல மற்றவங்களுக்கு கொடுத்தா அப்போ அதுவும் நமக்கு இதுவா? விபூதி வந்து அங்கே இருக்கிற பூஜாரி கையில் தான் வாங்கணும். அங்கே இருக்க பிராமணர் யாரோ சிவாச்சாரியார் யாரோ அவங்கக்கிட்ட தான் வாங்கணும். அவங்க குடும்பத்துக்குள்ளே கொடுத்துக்கலாம், குடும்ப தலைவர் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாமே தவிர டைரெக்டாக கோயில் பிரசாதங்கிறது அவர்கிட்டருந்து வர்றது மட்டுமே கோயில் பிரசாதம். நன்றி சுவாமி. ஆன்மீக ரீதியில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட கேட்கலாம். ஒரு சிலர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது பேசணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஆன்மீக ரீதியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதுபோல் இன்றைக்கி வந்து கோயிலை பற்றி அழகாக நிறைய விஷயங்கள் உங்கள் சார்பாக கேட்டிருக்கோம், அதுக்கு தெளிவான முறையில் கேட்டிருக்கீங்க. இன்னும் ஆன்மீகத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு தீர்க்க முடியாத சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். மேக்ஸிமம் பேச வரவங்க உங்களோட பிரச்சனை தான் பேச வரீங்க, அந்த பிரச்சனையை தெளிவான முறையில் கேளுங்க, ஒரே கேள்வியை கேளுங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கேளுங்க. இப்போ செல்ஃபோன் இருந்தால் சிக்னல் இருக்கிற இடமா இன்னும் வந்து பேசுங்க, கையில் பேப்பர் பேனா எடுத்து வச்சுட்டு பேசுங்க. சொல்லும்போது பரிகாரத்தை சரியான முறையில் நோட் பண்ணிங்க. நீங்கள் கேட்க வேண்டியது பரிகாரத்தை எப்போ செய்யணும், எங்கே செய்யணும், என்னைக்கு செய்யணும், தெளிவான நேரத்தில் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த நேரம் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, பொதுவான ஒரு பரிகாரம்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன? அதாவது கோயிலுக்கு வந்து அம்மன் கோயிலுக்கு வாசனை பூக்கள் கொண்டு போய் மாலையாக போடுறதோட வாசனை பூக்கள் போடலாம். இந்த பூக்கள் கோயிலில் போடுறதுக்கு என்ன ஐதீகம்னா, நம்ம முன்ஜென்ம எப்படி பூவை வந்து வாசனை தொடர்ந்து வருதோ அதே போல் நம்ம முன்ஜென்ம பாவங்களும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கிறப்பையும் வந்துட்டு இருக்கிறதா ஐதீகம். ஸோ நம்ம அந்த பூவை இப்படி போட்டு அர்ச்சனை பண்ணுறப்ப நம்ம உடல்ல இருந்து அந்த முன்ஜென்ம பாவங்களும் சேர்ந்து வெளியே போகணுங்கிறதுக்காக தான் வாசனை பூக்களை வந்து தெய்வத்துக்கு படைக்கிறோம். பைரவருக்கு மட்டும் வாசனை பூக்கள் படைக்க மாட்டாங்க, மற்ற எல்லா தெய்வத்துக்கும் வாசனை பூக்கள் படைக்கிறது அதோட ஐதீகம். அதனால அங்கே மாலைகள் நீங்கள் போடுறதோட மல்லிகைப்பூ ரொம்ப வாசனை மிகுந்த பூக்களை வந்து போட்டுட்டு வந்தால், இன்னமும் இந்த பிதுர் தோஷம்லாம் இருக்கிறவங்க வாசனை பூக்களை வந்து உக்ரமான இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு போட்டு வந்தால் அந்த தோஷங்கள் உடனே நிவர்த்தியாகும். நன்றிங்க சுவாமிஜி. இப்போ வந்து இன்னொரு விஷயம், கோயில் அந்த மூலவர் இருக்கிற இடம் அந்த கர்ப்பகிரகம் சொல்ல அந்த அது வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பணம் கொடுத்து தனியாக ஸ்பெஷலாக உள்ளே போய் பார்க்குறாங்க. அது மாதிரி மூலவர் கிட்ட போகலாமா? அப்படி யாரும் போக விட மாட்டாங்க. நியர்பை மூலவர் உள்ள பக்கத்தில் இருக்க மாதிரி அப்படி போகலாமா? போகக்கூடாது. அர்த்தம் பண்ணுறதுக்கு தாண்டி போகக்கூடாது. ஓ சரி சரி. இன்னொன்று, நம்ம கழுத்தில் இருக்கிறத கழட்டி அபிஷேகங்கிற மாதிரி அவங்க அபிஷேகங்களாம் முடிஞ்சோடனே நம்ம மாலைகளை வாங்கி போடுறாங்க. அந்த மாலைகளில் என்ன எதுக்காக போடுறாங்கன்னா அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும்னு. எப்படி நம்ம கழுத்தில் இருக்கிறது அங்கே போடுறப்ப தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குமோ அதே மாதிரி தெய்வத்துக்கு போட்டு வாங்குறப்ப அதே மாதிரி நம்மளுடைய பாவங்களும் அதில் இருக்கும். ஸோ அதை நம்ம போடுறப்ப வந்து அந்த தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பெரிய கோயில்களில் பண்ண மாட்டாங்க. இப்படி போடுறப்ப அந்த சாநித்தியம் தெய்வத்தோட சாநித்தியம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தேவையில்லாத கர்ம வினைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஒரு சில அது தவறு, அது 100% புது ஆபரணம் அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றத தெய்வத்தோட கழுத்தில் சாத்தி வாங்கலாம். இவங்க என்னதான் அதில் கழுவி அதை கழுத்தில் போட்டாலும் அந்த நகையோட கர்ம வினைகள் வந்து அங்கே தாக்கத்தான் செய்யும். நன்றி நன்றிங்க சாமிஜி. நிறைய உங்கள் சார்பாக இந்த சந்தேகங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த லைனில் இருக்கீங்க. வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நமஸ்காரம் சாமி. சாமிகிட்ட பேசணும். சொல்லுங்க, என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சரிங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? கம்மி பண்ணிட்டு. சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. எனக்கு ஒரு 12 வருஷம் உடல்நல சரியில்லாம இருக்குது. சரிப்பா. நிறைய மருந்து மாத்திரை எடுத்து பார்த்து கோயிலுக்குலாம் போய் பார்த்தா ஒன்றும் சரியா வரல. சரிங்க. அதை கேட்கலாம். உடல்ல என்னப்பா கோளாறு ஆச்சு? நரம்பு ஸ்தனம் யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் இருந்துட்டே இருக்கு. 15 வருஷமா இருந்துச்சு. நரம்பு ஸ்தனம் இன்ஃபெக்ஷன் அது அதிகமா இருக்கா? அதிகமா இருக்கு. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? சாதாரண இன்ஃபெக்ஷன் தான் சொல்றாங்க. உடல் ஹீட் உஷ்ணகாலமா ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு போகாது. இருந்தாலும் ஒரு பொதுவான பரிகார லைனை கட் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்காக சொல்றேன், கேட்டுக்கங்க. அதாவது டிவியில் பேசுறதுக்கு முன்னாடி எதை கேட்டாலும் பதில் வராது.
நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வரும். இன்ஃபெக்ஷனுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இன்னொரு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு என்ன பண்ணலான்னா, வேப்ப கொழுந்து ஒரு கைப்பிடி, கஸ்தூரி மஞ்சள் ஒரு கைப்பிடி, இளநீல குழச்சி எங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல உங்களோட பிறந்த நேரத்தில் போட்டுட்டு வந்தால் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் சரியாயிரும். நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னா வாரத்தில் 3 நாளும் சந்திக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் சந்திக்கலாம். எந்த இடம்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி 4வது ரைட்டு நேராக போனீங்கன்னா பன்னீர் நகர் மெயின் ரோடு வரும். அதில் நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இந்த இடத்துல சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில். எந்த இடத்துல சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கலாம். சுவாமிஜி, இது தவிர இந்த கோயிலுக்கு ஒரு இப்படித்தான் ஒரு வரைமுறை அப்படி ஏதாவது இருக்குங்களா? கோயிலுக்கு போகிறது அந்த ஏதாவது ஒரு காமனாக ஒரு சொல்கிறது வரைமுறைன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல. போயிட்டு வரதில்ல, கோயிலுக்கு போயிட்டு வர விஷயங்கள்ல போயிட்டு வர்றப்ப போயிட்டு திரும்ப வரும்பொழுது ரொம்ப தூரமாக இருக்கிறப்ப கடைகளில் சாப்பிட்லாம். கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தேங்காய் பழம் மற்ற பூஜைக்குரிய பொருட்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிறது ரொம்ப விசேஷத்தை தரும். இதில் பிறந்த கிழமைகளில் அதுக்குண்டான தெய்வங்களை போய் வேண்டிட்டு வர்றப்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிறந்த கிழமைகளில் ஏன்னா அவங்க பிறந்த கிழமைகள் அவங்க பிறந்த கிழமைகளில் கோயில்களுக்கு இப்போ முதல் 13 நட்சத்திரம் 27 நட்சத்திரம் முதல் 13 நட்சத்திரம் பகலில் அம்மன் கோயிலுக்கும் 6 மணிக்கு மேலே சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அதற்கு பின் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பகலில் அம்மன் கோயில்லையும் 6 மணிக்கு மேலே சிவன் கோயில் பைரவர் இங்கே போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, நன்றி சார். அடுத்த நிலையில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நாங்கள் சேலம்ல பேசுகிறோம் சார். சேலமா? சேலம். உங்க பேர் என்னங்க மேடம்? சித்ராங்க சார். சித்ரா. சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சுவாமி. சாமிஜி வணக்கம் சாமிஜி. ஏற்கனவே பேசியிருக்கீங்களாம்மா? இல்லைங்க சாமிஜி, தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் டைம். சொல்லுங்கம்மா. சார் சாமிஜி, நாங்க 4 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லைங்க சாமிஜி. குழந்தை. உங்க கணவர் பேருமா? பாலாஜி சாமிஜி. பரிகாரம் என்னென்னமா பண்ணிருக்கீங்க? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? டாக்டர் நீர்க்கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சாமிஜி. அவருக்கு கொஞ்சம் நீர்க்கட்டி மட்டும்தானா இல்ல சாக்லேட் சிஸ்டிக் இருந்து ஓவர் எதுவும் ரிமூவ் பண்ணிருக்காங்களாமா? இல்லைங்க சாமிஜி, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீர்க்கட்டி மட்டும்தானா? நீர்க்கட்டி மட்டும்தாங்க சாமிஜி. என்னம்மா? நீர்க்கட்டி மட்டும்தாங்க சாமிஜி, வேற எதுவும் சொல்லுங்க. உங்க கணவர் பேர் என்ன சொன்னீங்க? பாலாஜி சாமிஜி. பாலாஜி. அவருக்கு உயிரணுக்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க சாமிஜி, கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, பாலாஜி என்ன வேலைமா பாக்குறாரு? அவர் கார் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க சாமிஜி. குழந்தை கண்டிப்பா வேணுமாமா? ஆமாங்க சாமிஜி. சரி, பெங்களூர்ல குக்கே முருகர் கோயில் இருக்குல்லம்மா? பெங்களூர்ல சாமிஜி? பெங்களூர்ல குக்கே முருகர் கோயில்னு ஒரு முருகர் கோயில் இருக்குமா? அந்த முருகர் கோயிலுக்கு 3 செவ்வாய்க்கிழமை போய் அங்க சக்கரை பொங்கல் வச்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வாங்கம்மா. 3 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போகணும். குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நல்லதுமா. நன்றி 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 நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. முக்கியமாக நீங்கள் ஃபோன் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, டிவி வால்யூமை கம்மி பண்ணிடணும். கையில் செல்ஃபோனாக இருந்தால் சிக்னல் கிடைக்கிற இடமா நின்று பேசணும். பேப்பர் பேனா கையில் எடுத்து வச்சுங்க. என்ன பரிகாரம் சொல்கிறாரோ அதை நீங்கள் தெளிவான முறையில் கேட்டு நோட் பண்ணிங்க. அதே சமயத்தில் பிரச்சனையை தெளிவான முறையில் ஒரே கேள்வியை கேளுங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி தான் கேட்கலாம். இதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம் விடியலை நோக்கி. வணக்கம். நான் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை. என் பேர் நளினி. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாரோட லட்சியத்துக்கும் ஒரு குரு நிச்சயமா தேவைங்க. நாம சாமி கிட்ட வேணும்னா நேரா நம்ம போய் சாமி கிட்ட இது கூட அது கூடன்னு வேண்டது இல்லை. நமக்கு மூலியமா, அதாவது ஒரு குரு மூலியமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள் நம்மளை ஏத்துப்பாரு உடனே. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்.
நம்ம தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்கிட்டு யார்கிட்ட கொடுக்குறோம்? ஒரு பூசாரி கிட்ட தானே கொடுக்குறோம். அவரு நேரடியா போயிட்டு சுவாமி கிட்ட நமக்கு நம்மளோட கோரிக்கைகள் எல்லாருமே சொல்லி நிறைவேற்றுவாங்க. இப்படி எல்லாருக்குமே தேவையான ஒரு குரு நிச்சயமா வாழ்க்கையில இருந்தா அந்த வாழ்க்கை சுபிட்சமாவும் சந்தோஷமாவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அப்படி நாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச குரு தாங்க வைராவி பைரவ பாபாஜி. இந்த பாபாஜியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க, நேரமே பத்தாது. ஏன்னா வைராவி பைரவ பாபாஜி இருக்காரு இல்லைங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது வெளியில போனீங்கன்னா கூட தெருநாயா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும், அதாவது பேப்பரா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், சினிமா போனாலும் எங்கேயாவது எப்படியாவது பைரவரை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நமக்கு பைரவ பாபாஜியே ஒரு குருவா அமைஞ்சது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமாங்க. எல்லாருமே குடும்பமா வந்து அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்களே தெரியும், எவ்வளவு பேப்பர்ஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம், சுவாமிஜின்னாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க பாபாஜி கிட்ட அப்படி எல்லாம் பயமே தேவையில்லைங்க உங்களுக்கு. நீங்க உங்க ஃபேமிலியோட, ஏன்னா எங்க பாபாஜியும் அவரோட ஃபேமிலியோட தான் உங்களை பாப்பாரு. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் எங்க பாபாஜி கிட்ட சொல்ல முடியலன்னா அவங்க வீட்டுல, அதாவது எங்க பாபாஜியோட மிஸ்ஸஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே திறந்து பேசலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்களை வந்து ஒரு சுவாமிஜி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாம தன்னோட சகோதரியா ட்ரீட் பண்ணி, தன்னோட அண்ணனா ட்ரீட் பண்ணி ரொம்ப அழகா நமக்கு வேண்டிய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. இல்ல சிலவங்க நினைப்பாங்க, என்னடா சுவாமிஜின்னு சொல்றோம், இவர் வந்து பூஜை பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். எங்க பாபாஜி கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணி நமக்குள்ள குறைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துப்பாரு. நம்மளோட சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு கொடுத்து நம்மளை இங்க இருந்து அனுப்புவார். பாபாஜியை கும்பிட 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 நம்மளோட வாழ்க்கை மேன்மேலும் சிறந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். பைரவர் எங்களோட குலதெய்வங்க. ஆனா குலதெய்வமா இருந்தாலும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பைரவரை பார்த்தாலே பயப்படுவேன். நான் எப்ப பார்த்தாலும் வந்து என்னோட கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். என்ன ஒரு பைரவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாருன்னு பார்த்தா கடைசியில எங்களோட பைரவ சுவாமியே வந்து இப்படி ஒரு பைரவர் பாபாஜிய குருவா என் கண்ணில் காமிச்சாருங்க. சோ இதுக்கு நான் வந்து வைராவி பைரவ பாபாஜிக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேங்க. எந்த ஒரு காசு பணத்துக்கும் ஆசைப்படாம மனசுல உள்ளது எல்லாமே அவர்கிட்ட கவலைகளை கடவுள் கிட்ட கொட்டுற மாதிரி குரு கிட்ட கொட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா நம்மளோட கவலைகள் எல்லாமே தீர்க்கறதுக்காக பாபாஜி நமக்காக பைரவர் கிட்ட நேராவே வேண்டி நேராவே பேசி நம்மளோட ப்ராப்ளம் அத்தனையுமே சால்வ் பண்ணுவாருங்க. இப்படி பாபாஜியை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. எங்க பாபாஜியை நீங்க பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அர்த்தநாரீஸ்வரர் தாங்க இருப்பாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எங்க பாபாஜியோட தாரக மந்திரமுங்க. ஏன்னா காசி விஸ்வநாதருக்கு போட்டீங்கன்னா நம்ம காலபைரவரை நிச்சயமா கும்பிடுவோங்க. அந்த பைரவரே இன்னைக்கு நமக்காக வந்திருக்காருன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவு கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமாங்க. நீங்க பாபாஜிய சந்தோஷமா என்னைக்கு வேணாலும், அதாவது இந்த டைம் தான் இல்லாம எப்ப வேணாலும் நீங்க அவருக்கு போன் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் அவரால் போன் எடுத்து அட்டன் பண்ண முடியலன்னா உடனே அவங்க மிஸ்ஸஸ்க்கு நீங்க போன் பண்ணி பேசலாம். இவ்வளவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னது இல்லவே இல்லைங்க. நானா இங்க வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து என் மனசுக்குள்ள இருக்கிறது அத்தனையுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெண்ணா பிறந்துட்டாலே நம்ம எல்லாருமே சொல்லுவோங்க நமக்கெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தின்னுட்டு. ஆனா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனையில தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கேன்னு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வேணும்னா நீங்க எல்லாருமே வைராவி பைரவ சுவாமிஜியை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்மளோட பிரச்சனைகள் அத்தனைக்குமே ஒரு விடிவு காலம் ஏற்படுங்க. இது வந்து நான் என் வாழ்க்கையில நடந்த உண்மையை சொல்றேங்க. எல்லாருக்குமே உண்மையிலேயே சொன்னீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் நிறைய இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாமே வந்து என் ஃபேமிலிக்காக நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என் பிள்ளைங்களுக்காக ஒரு சின்னதா இடம் வாங்கி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த வீடு என்னமோ எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருந்தது. ஷூட்டிங் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தர் வந்து அறிமுகமானாரு. ஒரு சுவாமிஜியை பத்தி நான் சொல்றேன், நீங்க கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லா சுவாமிஜியும் பார்ப்பேங்க, பேசுவேன். ஆனா நான் ரொம்ப யாரையுமே வந்து என்னோட குருவா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட குருன்னு பாத்தீங்கன்னா நான் ராகவேந்தர் சுவாமியை தான் தேர்ந்தெடுத்துப்பேன். எனக்கு அவர் தான் குரு. நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்வேன்னு சொன்னேன். இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பைரவ பாபாஜியை பத்தி அவர் பேசவே இல்லை. ஒரு சுவாமிஜி 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 சுவாமிஜின்னு தான் பேசிட்டே இருந்தாரு. ஆனா சடனா வந்து பைரவான்னு பேர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒண்ணுமே புரியல. பைரவாரா? அப்ப எங்க வீட்டுல இருக்கிற பைரவர் தான் உங்களை தூது விட்டுருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேரா வந்து இங்க வைராவி
பைரவ பாபாஜியை பார்த்துட்டேன். அவரோட லட்சணமும் தேஜஸும் அவர்கிட்ட இருந்த கலைகளும் எனக்கு உண்மையிலே வந்து ஆச்சரியப்பட வச்சது. நிச்சயமா நாம எல்லாருமே வந்து தெய்வத்தை நேரா பார்க்கறது இல்லைங்க, ஒரு குரு மூலமா தான் பார்ப்போம்னு சொன்னேன். அந்த குருவே எனக்கு வந்து பைரவர் மூலமா கிடைச்சதுக்கு நான் வந்து காசி விஸ்வநாதருக்கும் கால பைரவருக்கும் நான் கும்பிடுற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. நிச்சயமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பைரவ பாபாஜியை எனக்கு குருவா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சுவாமிஜி, இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் முன்னாடி நிறைய கோயிலை பற்றியே கேட்டிருந்தோம். இன்னொன்று, இந்த கோயிலுக்கு போகிறது முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தை பேஸ் பண்ணி போவாங்க. இப்போ இந்த ஜாதகத்தையே நீங்கள் மாற்றலான்னு சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி தெளிவாக ஒரு முறை சொல்லுங்கள் சாமி. எப்படி மாற்றலாம், அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது இடைக்காட்டு சித்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எப்படின்னா வந்து பஞ்சங்கள் வந்தீங்கன்னா 5 வருஷம் பஞ்சம், 5 வருஷம் வந்து மழை இருக்காது, 5 வருஷம் ரொம்ப வறண்டு, 5 வருஷம் கொள்ளை இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து இடைக்காட்டில் வந்து ஒரு இடைக்காட்டு சித்தர்னு அவரை சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்சிட்ருக்கவர். இதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணான்னா, அந்த வரகு, இப்போ நம்ம கோயில் மேலே கலசத்தில் வரகுன்னு ஒன்று போடுவாங்க, அந்த வரகை வந்து சகதியோடு சேர்த்து கலந்து தான் வீட்டு செவுரில் புறம் பூசி விட்டார். இந்த பஞ்சம் வர்றப்ப ஆடுகளுக்கு வந்து எருக்கம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வளர்த்திட்டார். இப்போ அந்த ஆடு பஞ்சம் வர்றப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த எருக்கம் இலையை தின்னுட்டு அது வந்து செவுத்தை தேய்க்கிறப்ப அந்த வரகு விழுவும். அந்த வரகை சமைச்சு அந்த ஊருக்கே கொடுத்துட்டு இருக்கப்போ மேலேருந்து நவகிரகங்கள் பார்க்குறாங்க, எப்படி வந்து எல்லா ஊரும் பஞ்சத்தில் இருக்குது, இந்த ஒரு ஊரில் இருக்கவங்க மட்டும் பஞ்சத்துலேயும் பசியிலையும் சாக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நவகிரகங்கள் வந்து பார்க்க வர்றாங்க. அப்போ நவகிரகங்கள் பார்க்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்தவங்களெல்லாம் வரவேற்று அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த ஊரில் மட்டும் பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறப்ப அவர் வந்து நான் இதைத்தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வரகையும் அந்த எருக்கம்பாலையும் கொடுப்பாரு. எருக்கம்பால் குடிச்சோன்னே அது ஒரு விதமான பாய்சனோட சேர்ந்தோன்னா மயக்கம் போட்டுருவாங்க. அப்போ இவர் மயக்கத்தில் இருக்கிற நவகிரகங்கள் பூரா வரிசையாக இருக்கிறத மாற்றி மாற்றி படுக்க வைப்பார். இப்போ எப்படின்னா, ஒரு திசையில் ஒரு புத்தி நடக்குது, அதாவது 2 வருஷம் திசைனா அதில் கேது புத்தி ராகு புத்தின்னு 6 மாதம் 1 வருஷம் மாறி மாறி நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம இடைக்காட்டு சித்தர்கள். அப்போ அவங்கள மாற்றி படுக்க வைக்கிறார். மயக்கம் தெளிஞ்சு கண்முழிச்சு அவங்கெல்லாம் எந்திரிச்ச உடனே, ஓ இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கேன், உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்குறப்ப, நான் இப்போ உங்களை எப்படி படுக்க வச்சுருக்கணும் அதே போல் மக்களுக்கு நீங்கள் அருள்பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி வர வாங்கிடுவார். ஸோ அவர் வர வாங்கினதோட பயன்தான் இப்போ நம்ம வந்து இப்போ சனி தசையே நடந்தாலும் அதில் வந்து ஒவ்வொரு திசை புத்திகளுக்கு தக்க நம்ம மாறுது பார்த்தீங்களா, அதை உருவாக்குனது இடைக்காட்டு சித்தர். ஸோ நவகிரகங்களை மாற்ற முடியுங்கிற மாதிரி ஜாதகத்தில் ஒருத்தன் பிறக்கிறப்ப என்ன கர்ம வினையோட பிறந்தாலும் அந்த கர்ம வினையை மாற்றலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, பேசிட்டு பேசுவோம் கண்டிப்பாக. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் ஆமாங்க. வணக்கங்க. வணக்கம் சார், பேசுங்க சார். சுவாமிஜிட்ட கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? வணக்கம் சுவாமிஜி. எனக்கு கல்யாணம் தடங்கள் ஆகிட்டே இருக்கு. கல்யாண தடங்களா? ஆமா. கல்யாணம் உங்களுக்கா? ஆமா. உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கணுமே, எதுவும் தடைப்பட்டு இருக்கா? அப்படி? ஆமாங்க, இது வரைக்கும் நடக்கல. பாக்குறதெல்லாம் தட்டி போயிட்டு தான் இருக்கு. சரி, திருமணத்துக்காக எதுவும் பரிகாரம் பண்ணிருக்கீங்களா? வாழை மரம் எதுவும் வெட்டி இருக்கீங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. வேற என்ன பரிகாரம் பண்ணிருக்கீங்க? எதுவும் பண்ணல, கோயிலுக்கு தான் போயிருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு திருமணம் ஆன மாதிரியே எனக்கு இங்க கணக்கு வருது, அதனால கேட்கிறேன். சரி, உங்க வயசு? 49. 49. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வினோக்குமார். சரி, ஃபோன் கட் பண்ணிட்டு டிவி பாருங்க, உங்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்றேன். நல்லது. அதாவது வீட்டில் இருக்க பெண்களுக்கு திருமணம் ஆகட்டும்னு சொல்லி தள்ளி போட்டு வர ஆண்கள், 33 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாதவங்க, குடும்பத்தில் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்கும் சில குடும்பங்களில். அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு தென்னம்பிள்ளை ஒன்று வாங்கிக்கோங்க. தென்னம்பிள்ளை வாங்கி ஒரு தொட்டியில் ஃபஸ்ட்டு நவதானியங்களை கீழே குத்துங்க. 50 கிராம் நவதானியம் வாங்கி தங்களுடைய தலையை, ஒவ்வொருத்தவங்க தலையும் இடம் வளம், இது ஒருத்தர் பண்ணக்கூடிய பரிகாரம். இப்போ குடும்பத்தில் 5 பேர்த்துக்குமே 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாட்டி 5 விதமாக பண்ணிக்கோங்க. நவதானியங்களை இடம் வளமாக வந்து சுற்றி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே தென்னம்பிள்ளையை பதியம் வச்சு ஆத்தோரம் இருக்கக்கூடிய, அதாவது ஓடக்கூடிய தண்ணீர் ஓடக்கூடிய இடங்களில் இடதுபுறம் அதை நட்டு வச்சுருங்க.
அதுக்கு ஒரு மாங்கல்யம் கட்டி அந்த மாங்கல்யத்தை கட்டிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சுட்டு வாங்க. 48 நாளைக்குள்ள திருமணம் இந்த பரிகாரம் பண்ணால் நடக்கும். அது கிரக கோளாறாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முன்னோர்கள் சாபமாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செஞ்சு 48 நாளுக்குள்ள கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விதத்தில் திருமணம் நடக்கும். இது பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்லி பொதுவான பரிகாரம், யாராக இருந்தாலும் இதை செய்யலாம். ஆனால் இந்த 48 நாளும் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த பரிகாரம் செய்யறது வந்து அவங்க பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் வர்றப்ப செஞ்சால் உடனடியாக 48 நாளைக்குள்ள ஏதாச்சும் ஒரு வகையில் திருமணம் நடக்கும். ஜாதகத்தை பற்றி பேசியிருந்தோம். அந்த அதில் இன்னொன்று, இப்படி ஜாதகத்தையே நம்ம அந்த கர்மாவை எடுத்து அவங்களுக்கு புது லைஃப் கொடுத்தாலும் தாங்கிற அகந்தை இருக்கக்கூடியவனுக்கு இது வேலை செய்யாது. அதாவது தாங்கிற கர்வத்தோட இருந்துட்டு இருந்தாலும் இது வேலை செய்யாது. அப்போ அது வேலை செய்யாது. ஆனால் வந்து ஜாதகத்தை வந்து மாற்ற முடியாதுங்கிறது இல்லை, மாற்றலாம். இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாபாரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சபாண்டரில் கடைசியாக இருக்கிற ஜாதகாசர் நல்லா கணிப்பார். அவர் வந்து போருக்கு நாள் குறிப்பார். அமாவாசை அன்னைக்கு இந்த போரை ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு. அப்போ என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், நாளே தர்ப்பணங்கள் கொடுப்பார். அப்போ வந்து சூரிய சந்திரங்க இவரு நாளைக்கு அமாவாசைக்கு இன்றைக்கே தர்ப்பணம் கொடுக்குறாருன்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்து வருவாங்க. வந்து கிருஷ்ணரை கேட்க வர்றப்ப அப்போ அவர் சொல்லுவார், 2 பேரும் ஒன்று சேர்ந்தத்தில் அமாவாசை, இன்னைக்கு அதனால தான் நான் தர்ப்பணம் கொடுத்தேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா செஞ்சேன், அப்போ இன்னைக்கு அமாவாசை அப்படின்னு சொல்லி அதவே மாற்றிருக்காரு. ஸோ தெய்வங்களாலும் மாற்ற முடியுங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. அதே போல தான் இந்த ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கரெக்டான டைமாக இருக்கிறப்ப மாற்ற முடியும், பிச்சைக்காரனையும் கோடீஸ்வரனை ஆக்க முடியும். நன்றி 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 சுவாமிஜி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்களோட பேர் சொல்லுங்க, என்ன ஊர்? என் பேர் சந்தோஷ் சார், வேலூர் மாவட்டம் ஆம்பூர்ல இருந்து பேசுறேன் சார். என்ன பேரு உங்க பேரு? சந்தோஷ். சந்தோஷ், கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்ப்பா. சாமிஜி நான் ஒரு ஜவுளி கடை, ரெடிமேட் கடை வச்சிருக்கேன். சரியில்லை, சொல்லுப்பா. 2-3 வருஷமாவே வியாபாரமே பிக்கப் ஆக மாட்டேங்குது சாமிஜி, ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. கடைக்குள்ள இப்ப இந்த 2 வருஷமா ஏதாச்சும் புதுசா விக்கிரகங்கள் இல்ல எந்திரங்கள் வச்சிருக்கியாப்பா? உள்ள நுழைஞ்சோடனே அந்த இதை ஒட்டி உனக்கு தலைக்கிட்ட இருக்க அந்த மஞ்சள் கலர்ல ஒரு விக்கிரகம் மாதிரி இருக்கே பிளாஸ்டிக்ல, அது என்னதுப்பா? பிளாஸ்டிக்ல துணியில ஒண்ணு கட்டி இருக்கேன் சுவாமி. அது என்னது? அது இங்க இருக்கிற கோயில்ல கொடுத்தாங்க, இது கட்டுங்க வியாபாரம் நல்லா இருக்கும்னு. எத்தனை வருஷமாச்சு? அது ஒரு 2 வருஷமா இருக்கு சுவாமி. அதை எடுத்துருங்க, வியாபாரம் தன்னால நடக்கும். ஓகே சுவாமி, நல்லதுப்பா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்முடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னா வாரத்தில் 3 நாளாக சந்திக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளையும் சந்திக்கலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகப்பேர் ஈஸ்ட் இருக்குங்களா, அங்கே டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்டாப்பில் இறங்கி 4வது ரைட்டு, நேராக உள்ள போய் 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம், பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம், சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்த மோட்டில். எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜியை சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை சுவாமிஜி சந்திக்கலாம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியல் இன்னைக்கு யாருங்கிறது பேசுகிறீங்க? வந்த லைன் கிட்ட சொல்லுங்க சுவாமிஜி. இப்போ இந்த ஜாதகத்தை எந்த முறையில் மாற்றி அவங்க பிறந்த நேரம் இதெல்லாம் சரியாக இருக்கிறப்ப பஞ்சபிச்சி முறையில் அது என்ன கிரகம் பாவ கிரகமாக இருக்கோ அந்த கிரகத்தோட பாவத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டு ஹோமத்தில் தான் இது எல்லாமே என்ன பண்ணலாம், அந்த கிரகத்துக்கு உண்டான தேவதைக்கு வந்து ஹோமம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாவங்கள் கழிஞ்சு அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். என்ன காரியத்துக்காக நம்ம செய்கிறோமோ அதை நம்ம நிறைவேற்றலாம். சரி சரி சரிங்க சுவாமிஜி. அடுத்த லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலுக்கு யாருங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சுவாமிஜி. இப்போ ஜாதகம் வந்து ஒரு சிலருக்கு வந்து எழுதியே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? இல்லை, ஜாதகம் எழுதுனதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் நம்ம கரெக்டான டைம்லாம் குறிக்கிறோம். முதல்லாம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன தான் அவங்க சொல்லி அந்த ஜாதகத்தில் அடிப்படையில் தான். ஆனால் பழைய ஜாதகங்கள் தெரியாதவங்க பஞ்சபட்சி அடிப்படையில் அவங்க ஜாதகங்கள் கழிக்கலாம். ஏன்னா அது வினாடி பஞ்சபட்சி இருக்கு, ஒவ்வொரு வினாடியில் பிறக்கிறவன் இப்படி தான் இருப்பான்
அவனோட குணங்கள் இப்படி தான் இருக்கும்னு இருக்கும். அதை பொறுத்து அவன் ஜாதகத்தை கணிச்சு அதுக்கு என்ன பட்சி வருதோ அந்த பட்சியோட கர்மவினை அது என்ன ஊன்ல இருக்கா எதுல இருக்குங்கிறத பார்த்து எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஜாதகத்தை என்னவா வேணாலும் மாற்றலாம். 100% மாற்ற முடியும். நன்றி நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ தெளிவா பேசுங்க, சரியான முறையில் ஃபோன் பேசுங்க. அதே சமயத்தில் டிவி பக்கத்தில் நின்றுட்டு பேசாதீங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. டிவியில் பேசுறதை கேட்காதீங்க. நீங்கள் ஃபோனில் பேசும்போது வெளியே வந்து பேசுங்க, இல்லை தள்ளி வந்து பேசுங்க. கையில் பேப்பர் பேனா எடுத்து வச்சுங்க. செல்ஃபோன் இருந்தால் சிக்னல் கிடைக்கிற இடமா நின்று பேசுங்க. தெளிவான முறையில் ஒரே கேள்வியை பிரச்சனையே இல்லாமல் தெளிவாக கேளுங்க. பொதுவாக வந்து சொல்லலாம்னா இந்த குழந்தை பிரச்சனை இப்போ நிறைய பெண்கள் அனுபவிக்கிறாங்க. எப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு தலை கூத்துறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கனவு வந்து அது மூலமாக பயப்படுவாங்க. இல்லாட்டி யாரோ வந்து பக்கத்தில் நின்று உலுக்கி வர மாதிரி பயந்து எழுந்திரிச்சு உடனே அவங்க வந்து தலை கூத்திடுவாங்க. கனவு மூலமாக பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸுங்கிறப்ப இப்போ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு லெமனை கட் பண்ணி அதில் குங்குமம் தடவாமல் தலைவாசலில் 6 மணிக்கு எடுத்து வச்சு ஈவினிங் வச்சு மார்னிங் எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா அந்த கனவுனால ஏற்பட்டு கருக்கலைப்பு நிற்கும். 2வது யாராச்சும் வந்து அமுத்துற மாதிரி இல்லை பக்கத்துல சடார்னு பயந்து அதனால கருக்கலை இந்த மாதிரி இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் குங்குமத்தை தடவி அதே லெமனில் குங்குமத்தை தடவி வச்சுட்டு வந்தாங்கனாலும் இது அந்த அபார்ஷன் ஆகாமல் இருக்கும். இது எத்தனை நாள் தொடர்ந்து செய்யணும்னா பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து 15 நாள் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அப்படி கரு தங்கிருச்சுன்னா அந்த கரு கலையாது. இது வந்து ஒரு பொது பரிகாரம் தேவை இருக்கா. சிலருக்கு வந்து பயத்திலேயே வந்து பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும். கல்யாணமே 4-5 வருஷம் ஆகும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா கரெக்டா முத நாள் வந்து திடீர்னு யாரோ நிக்கிற மாதிரி இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்து பயப்படுவாங்க, இல்ல கனவை பார்த்து பயப்படுவாங்க. கனவுல பயப்படுறவங்க லெமனை மட்டும் வச்சா போதும். ஏதாச்சும் நிக்கிற மாதிரி பயப்படுறவங்க அதுல குங்குமம் தடவி வச்சா அது சக்சஸ் ஆகும். வீட்டு வாசப்படியில தலைவாசல்ல சாயங்காலம் 6 மணிக்கே வச்சிருக்கணும். அடுத்த நாள் 6 மணிக்கு அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். திருப்பி புதுசா தான் வைக்கணும். இது தொடர்ந்து 15 நாள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, நாள் தள்ளி போச்சுன்னா தொடர்ந்து 15 நாள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது கலையாது. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம். விடியலை நோக்கி எம்கே தொலைக்காட்சி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ ஓகே, அந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம். ஏன்னா இது வந்து பொதுவாக நீங்கள் சொன்ன பரிகாரம் உண்மையிலேயே வந்து நிறைய பேர் பயன்பெறக்கூடிய ஒரு பரிகாரம். திரும்ப ஒரு முறை சுவாமிஜியை சொல்ல வைக்கலாம். குழந்தை இல்லாத எந்த விதமான எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க, எல்லாமே வந்து கனவுல பயந்தாங்க, கனவுல பயப்படுவாங்க, உடனே பீரியட்ஸ் ஆகும். யாராவது பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி பயப்படுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணலான்னா அது ஒரு மெடிசன் தான். கடுக்காய், தேன் கடுக்காய்ன்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும். டெய்லி ஒரு பீஸ் நைட் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகலும். முக்கியமாக இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். டெய்லி ஒரு பீஸ் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலேஷன் ஆயிரும். தேவையில்லாத தொப்பை கூட ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். தொப்பை வகுறு உப்பிட்டே வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறது கண்ட்ரோல் ஆகும். அதிகப்படியான ரத்தப்போக்குகள் கண்ட்ரோல் ஆகும். நரம்பு வலி, காலுக்குள்ள சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடைக்குள்ள நரம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், கல்யாணம் குழந்தை பிறந்ததுக்கும். அந்த மாதிரி இருக்க பிரச்சனைகளும் சரியாக தேனில் ஊற போட்ட கடுக்கா ஒரு பீஸ் டெய்லி நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு வரணும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் ஒரு கடுக்கா சூரணை வாங்கி 1 ஸ்பூன் வந்து தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். வேற தேன்ல தான் கலந்து சாப்பிடணும். ஆமா, தேன்ல. சுகர் இருக்கிறவங்க அப்ப தேன்ல கலக்காம சூரணமா வாங்கி சாப்பிடலாம். சுகர் இல்லாதவங்க தேன் கடுக்கா வாங்கி ஒன்று சாப்பிட்டு வந்தாங்க அவங்களுக்கு சரியாயிடும். நன்றி 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 சுவாமிஜி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றுற விதங்கள் சொல்லுவாங்க, அதை பற்றி இன்னைக்கு சொல்லுங்க. அதாவது விளக்கு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கு ஏற்றணும். இப்போ கிழக்கு திசை வீடு அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவங்க பூஜை ரூமே வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வடக்கு வாசல் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே கிழக்கு பார்த்தே சாமி படங்கள் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வடக்கு வாசல் அப்படின்னா மேற்கு முகமாக சாமி படம் ஈசானியத்தில் வச்சுட்டு வந்தாங்க. பூஜை ரூம் அமைச்சோ இல்லை அங்கே சாமி படங்கள் வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு லட்சுமி கடாச்சோ வேற எந்த பிரச்சனைகளும் நல்லா இருக்கும். வடக்கு வாசல் எல்லாருமே கிழக்கு பக்கமே வைக்கிறாங்க பூஜை ரூம். ஒரு கொஞ்சம் மாறுதல் பண்ணி பாருங்க. அதாவது எங்க வைக்கணும், ஈசானியத்தில் வடக்கு வாசல் இருக்கிறவங்க ஈசானியம் மேற்கு முகமா வச்சு சாமி படங்கள் வச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். சரிங்க சார். அடுத்த லைன்ல வந்திருக்காங்களா? வணக்கம். ஹலோ
வணக்கங்க, உங்க பேர் என்ன? என்ன ஊருங்கம்மா? ஸ்ரீரங்கங்க, திருச்சி. சரி, உங்க பேரு? சாந்தி. சொல்லுங்கம்மா. சொல்லுமா. நாங்க பிசினஸ் பண்ணலாம்னு எங்க வீட்டுக்காரர் கடை வைக்கலான்னு இருக்கோம். தட்டிக்கிட்டே போகுது, 3 வருஷத்துக்கு மேல ஆகுது சாமிஜி. அதான் என்ன பண்ணலாம்? உங்க வீட்டுக்கார் பேர் என்னம்மா? முத்துகிருஷ்ணன் சாமிஜி. என்ன கடமை வைக்கணுங்கிறீங்க? ஹோட்டல் வைக்கலாம்னு சும்மா சின்ன சிம்பிளா கடை வைக்கலாம்னு. வேற? அது வைக்கலாம்னு 3 வருஷமா நாங்களும் ஒரு தள்ளுவண்டி மாதிரி போனாலும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். தட்டி போயிட்டே இருக்கோம். குலதெய்வ கோயில் போய் எத்தனை வருஷம் ஆச்சுமா? இல்ல, குலதெய்வம் கோயிலுக்கு போறது இல்லைங்க சார். தெரியலையா கோயில் குலதெய்வம் சாமி? ஏன்னா உங்களுக்கு குலதெய்வ குறைபாடுன்னு தான் வந்துச்சு. சரி, குலதெய்வம் தெரியாட்டி மேற்கு முகமா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்ரீரங்கம்மா? திருச்சி. திருச்சியா? சரி, அங்க ஜம்புவேஸ்வர ஆலயம் இருக்கு இல்லைங்களா, சிவன் கோயில். திருவானைக்காவல்ல ஜம்புவேஸ்வர ஆலயம் இருக்குல்ல, அங்க போய் அங்க உள்ள போனீங்கன்னா சுத்தி வரப்ப மேற்கு முகமா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு 33 தாமரை இருக்கிற மாதிரி தாமரைப்பூ மாலை போட்டுட்டு வாங்க. அந்த குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டாந்து வச்சு 18 நாளைக்கு வந்து டெய்லி அதை வந்து நெத்தியில் இட்டுட்டு வாங்க. 2 பேரும் நான்வெஜ் சாப்பிடாம. கடை வைக்கக்கூடிய அமைப்பு உடனே கூடி வருமா? நல்லதுமா. நன்றி. வடக்கு வாசல் இருக்கிறவங்க மேற்கு முகமா ஈசானியத்துல பூஜை ரூம் அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்துல விளக்கு எண்ணெய் வந்து கிழக்கு வாசல் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இது 3ம் கலந்து தீபம் போட்டாங்கன்னா அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் நல்லா இருக்கும். வடக்கு வாசல் இருக்கிறவங்க வந்து சாயங்காலம் 7 மணிக்கு மேலதான் தீபம் ஏற்றணும். அவங்க ஏற்ற வேண்டியது வந்து இழுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், நல்லெண்ணெய். தெற்கு வாசல் இருக்கிறவங்க நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் இது 3ஐயும் கலந்தது. மேற்கு வாசல் இருக்கிறவங்க நல்லெண்ணெய், கடுகெண்ணெய் இது மட்டும் வச்சு தீபம் ஏற்ற அந்தந்த வாசலை நோக்கிய தீபம் ஏற்றணும். மேற்கு வாசல் மட்டும் சிகப்பு திரியில கடுகெண்ணையும் நல்லெண்ணையும் சேர்ந்து ஏற்றிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவும் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும், தேவையில்லாத சண்டைகள் குறையும். சரி, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 80% பேர் வெறும் நல்லெண்ணெய்கள் தான் விளக்கேற்றுறாங்க. அது எந்த அளவுக்கு ஆகும்? அது நல்லெண்ணெயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபத்துக்குன்னு எண்ணெய் வாங்குறாங்க. அது ரொம்ப தப்பு. பார்த்தீங்கன்னா தீபம் பூரா சுற்றி அந்த பச்சை கலராக வந்து இதாகிடும். அப்போ என்னன்னா செகண்ட் குவாலிட்டி ஆயில் அதில் போடுறப்ப இப்போ வந்து என்னங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறாது. சுத்தமான எண்ணெய் நல்லா அவங்க வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி எண்ணெயே வாங்கி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த தீபத்தில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நன்றி நன்றி. சொல்லி அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? சரி, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? சரி, மியூட்ல தான். சரி, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. வணக்கம் பாபாஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க மாப்பிள்ளை வேலை ஹைதராபாத்ல இருக்காரு. சரிம்மா. அவருக்கு வேலை எப்ப சீக்கிரம் கிடைக்கும்? அவங்க சேலமே வந்து செட்டில் ஆகலான்னு இருக்காங்க. வேலை சேரது தெரியும், குடும்பத்தை கொண்டாந்து சேலத்துல வச்சிருக்கலாங்க. அதனால வீட்டுல உங்க மக இருக்காங்களாமா? மக இல்லைங்க, ஹைதராபாத்ல இருக்காங்க. இல்ல, அவங்க பேசினா மட்டும்தான் என்ன கேட்கிற கேள்விக்கு அவங்களுக்கு தான் பதில் தெரியும். ஒன்னும் மக கணவனுக்காக மக பேசலாம், மருமகனுக்காக பேச முடியாது. மகன் மகளுக்கெல்லாம் பேசலாமா? திரும்பவும் லைன்ல. நன்றி நன்றி நன்றி. அதான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவான முறையில் சொல்லுதுன்னா, பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் கால் பண்ணுங்க. அம்மா அப்பாவுக்காக கேட்கலாம், பசங்களுக்காக கேட்கலாம், அண்ணன் தங்கைக்காகவோ அக்கா மாமாக்காகவோ இப்படி கேட்க முடியாது. ஏன்னா சுவாமிஜி கேட்கும்போது கேள்விக்கு அந்த உண்டான பதில் வந்தால் தான் சொல்ல முடியும்னு சொல்லுவார். சுவாமிஜி இப்போ வந்து நல்லெண்ணெய் மட்டும் விளக்குறோம், ஆனால் அது நல்ல எண்ணெயாக இருக்கணும். அதாவது தீபத்துக்காக தனியாக செகண்ட் குவாலிட்டியான எண்ணெய்கள் வாங்கி போடும். தீபத்துக்குன்னே அவங்களே கடைக்காரங்க வந்து வேற எண்ணெய் தருவாங்க விலை கம்மி, அப்படி போடக்கூடாது. நல்ல எண்ணெயில தான் போடணும். அது இந்த திசைகளுக்கு இருக்கிறவங்க இதை போட்டுட்டு அதோட வந்து சாம்பிராணியா, வெட்டிவேர், தேவதாரம், மருதாணி விதை, குங்குளியம், வெள்ளை சாம்பிராணி இது 5ஐயும் கலந்து சாம்பிராணி போட்டுட்டு வந்தாங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாட்சமும் நல்லா இருக்கும்.
காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் தான் வீட்டில் ஏற்றுவாங்க, அந்த சின்ன குத்து விளக்கும் மொதல் வந்து விளக்குக்குன்னே ஒரு ஐதீகம் இருக்குது. வீட்டுக்கு மருமக குத்து விளக்கு ஏற்றுறது 5 விதமான முகம் இருக்கும். அந்த 5 முகம்ங்கிறது ஒரு பெண்ணோட 5 விதமான குணாதிசயங்கள். அந்த 5 குணாதிசயத்தோட வந்து அவங்க வீட்டுக்கு விளக்கேற்றி அந்த வீடை தலைக்க செய்யணுங்கிறது தான் ஐதீகம். அந்த விளக்கோட விளக்கங்கள் நாளைக்கு நான் சொல்கிறேன். சரி 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 சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயங்கள் தான், இந்த லைவில் கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். தெளிவான முறையில் ஒரே கேள்வியாக கேளுங்க. பிரச்சனை என்னன்றது பிரச்சனை உள்ளவர்கள் பேசுங்க. அப்புறம் கையில் பேப்பர் பேனை எடுத்து வச்சுட்டு பேசுங்க. நம்மளுடைய சுவாமிஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னா சென்னையில் முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி 4வது ரைட்டு நேராக உள்ளே போனீங்கன்னா பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் மடலில். எந்த இடத்துல சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. அடுத்த லைனில் இருக்கீங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க, உங்களோட பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் சாந்திங்க. உங்க பேர் என்ன ஊருங்கம்மா? தேனியிலிருந்து பேசுறேன். தேனியிலிருந்து. கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க சுவாமிஜி கிட்ட. சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு வேற எதுவும் பேர் இருக்காமா? ஹலோ, உங்களுக்கு வேற எதுவும் பேர் இருக்காமா? சாமி, பேர் சுகன்யா. சுகன்யா? சுகன்யா. இப்ப சாந்தின்னு சொல்றீங்க? இல்ல சுகன்யா. சுகன்யா சாமி. சாந்தின்னு சொன்னாங்க. ஆமா, சாந்தி. டென்ஷன்ல மாத்தி சொல்லிட்டீங்களா? இன்னொரு தடவை நேரா வர்றப்ப பேசுங்கம்மா. லைனை கட் பண்ணிடுங்கப்பா. பொய்யா பேசுனீங்கன்னா லைன் அப்படி பொய் பேசி நீங்கள் லைனில் வர வேண்டாமா? உங்கள் பிரச்சனையை டிவியில் முகம் தெரிய போகிறதில்ல. நீங்கள் தேனி சுகன்யானாலும் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அங்கே எத்தனையோ சுகன்யா இருக்கும். உண்மையவே நீங்கள் பேசலாம். எடுத்தோடனே பொய் பேசி வர்றப்ப உங்களுக்கு எப்படி நான் பரிகாரம் சொல்கிறது? அதனால் உண்மையை பேசி லைனில் வாங்க, உங்களுக்கு நான் சரியான பரிகாரம் சொல்கிறேன். நன்றி நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், இந்த பரிகாரம் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு. பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பரிகாரம் கேட்கும் பொழுதும் பெண்களாக இருக்க பட்சத்தில் அந்த 7 நாட்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டு வரக்கூடாது. நேர்களே, அதை அடிக்கடி சொல்கிறதா, பேரை மாற்றியோ இல்லை பொய்யான முறையிலோ சொன்னால் என்ன சுவாமி சொல்கிற மாதிரி பரிகாரம் தப்பாக போய் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அதை இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அதே சமயத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பேசுங்க. சும்மா சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. அப்படியும் பேசி பார்க்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ வந்து பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். அந்த தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி சுவாமிஜி வந்து சென்னையில் செஞ்சோம். வாரத்தில் 3 நாள் தான் சந்திக்க முடியும். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளையும் சந்திக்கலாம். முகப்பேர் லிஸ்ட்டில் அடுத்த நேரம் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியல் இன்னைக்கு யார் எங்கிறது பேசுகிறீங்க? வந்த லைன் கட் ஆகிப்போச்சு. சுவாமிஜி, இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு இதை பற்றி ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்து இப்போ வந்து சொன்னாங்க. ஒரு நேயர் வந்து குலதெய்வத்தை வந்து தெரியல அப்படின்னாங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, அதை ஒன்றா இன்றைக்கே சொல்லிடுங்க. குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பொதுவான பரிகாரமாக என்ன செய்யுது? ஆணுக்கா இருக்க பட்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வடக்கு பக்கம் அவங்க வீட்டில் பூஜை அறையில் வடக்கு பக்கம் செவரு, இப்போ பூஜை அறை இல்லை ஹாலில் சாமி படம் வந்தால் வடக்கு பக்கம் செவத்துக்கு முன்னாடி ஒரு சொம்பில் பசும்பால் ஃபுல்லாக போட்டு அதில் 3 பூவம்பழத்தை போட்டு பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பௌர்ணமி முடிஞ்சோடனே வேப்பம், வில்வம், துளசி இது 3 செடி ஏதோ ஒன்றில் ஊற்றிட்டாங்கன்னா அதிலிருந்து 27 நட்சத்திரம் 27 நாட்களுக்குள்ள கனவுலையோ இல்லை அவங்க முன்னோர்கள் யாராச்சும் அந்த முதியோர்கள் யாராச்சும் வந்து இதுதான் அவங்க குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இதே பெண்களுக்குங்கிறப்ப இதே பரிகாரத்தை அமாவாசை நாள் அமாவாசை ஆரம்பிக்கிறப்ப வச்சு முடியிருப்ப எடுத்து இந்த 3 செடியில் ஊற்றிட்டாங்கன்னா அந்த 27 நாளைக்குள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேரு என்ன ஊர்? சிவகுமார். என்ன ஊர் சார்? கிருஷ்ணகிரி. சொல்லுங்க சார், என்ன கேட்க போறீங்க கேளுங்க சார். சாமிஜி கேளுங்க. சொல்லுப்பா. சாமி வணக்கம். சாமிஜி வணக்கம்ப்பா. கிருஷ்ணகிரில இருந்து சிவகுமார் சாமி. சொல்லுப்பா. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சாமி. 11 வருஷம். பொண்ணு 5 வருஷம் ஆச்சு. பொண்ணு பிறந்த சாமி. சரிப்பா. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு. பையன் பிறந்து 8 மாசம் இருந்து இறந்துச்சு சாமி. சரிப்பா. இப்போ மறுபடியும் கரு நிக்க மாட்டேன் சாமி. நின்னாலும் கழிஞ்சிருது. இப்ப கரு நிக்கணுமா? ஆமா சாமி. வேற அது சில பேரு பித்ரு பூஜை செய்யுங்கன்றாங்க, வீடு வளர்த்து தெரியலன்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. மனைவி பேரு சித்ரா சாமி. ஆபரேஷன் பண்ணிருக்கா வகுத்துல உங்களுக்கு? வைஃபுக்கா சாமி? ஏதோ ஆபரேஷன் பண்ண சாமி.
அப்புறம் ஏன் அடிவகத்துல வலது பக்கம் ஏதோ தழும்பாட்டம் இருக்கு? அது இல்லையா சமயம் உங்க மனைவி இதுல இல்ல ஆபரேஷன் இல்ல தழும்பா அது மச்சமா? அப்ப அது மச்சம் அது மச்சமா? சரி சரி. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி சாமி. கிருஷ்ணகிரிங்களா? அங்க பைரவர் கோயில் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா கிருஷ்ணகிரியில, அந்த பெங்களூர் போற ரோட்ல ஓமலூர் தாண்டின உடனே. ஆமா, சேலம் ஓமலூர் தாண்டினோடனே அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு பைரவர் தனி கோயில் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அந்த கோயில்ல சனிக்கிழமை போய் தேன் 1 லிட்டரு, பால் 1 லிட்டரு, கோதுமை 5 கிலோ வந்து வாங்கி கொடுங்க. கரு நின்றும். சரிங்களா? கோயில வாங்கி கொடுத்துட்டு உங்க மனைவி பேருக்கு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கரு நின்றும். அது குழந்தை மாசமா இருக்கிறப்ப ஏதோ நாய் எதையும் அடிச்சிட்டீங்களா காரு இல்ல பைக்ல? இல்ல சாமி, அந்த மாதிரி எதுவும் இல்ல சாமி. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். பித்ரு தோஷம் இல்ல, ஏதோ ஒரு வாயிலா ஜீவனை அடிச்சிட்ட மாதிரி தான் வருது. இத செய்யுங்க, கரு நின்றும். நல்லது. தேவையில்லப்பா, இது செஞ்சாவே போதும். சனிக்கிழமை இல்லப்பா, சனிக்கிழமை செஞ்சாவே போதும். நல்லது. நன்றி 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 நன்றி. தெளிவான முறையில் கேட்டுக்கிறது நல்லது. ஆமாம், ஒரு சிலர் வந்து கேட்காம டைம் கேட்காம எப்போ செய்யுதுன்னு தெரியாமல் இருந்தாங்க, அதனால் கேட்டிருக்கீங்க. இதுபோல் தெளிவான முறையில் பேசும்போதே கேட்டுங்க. ஏன்னா திரும்ப லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே போல் பேசும்போது அது என்ன கேள்வியோ அது ஒரு கேள்வியே கேட்டுருங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு லைன் விடணும், நீங்களே ரொம்ப நேரம் பேச முடியாது. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை பார்த்துக்கிடுங்க. சுவாமிஜி, இப்போ வந்து தீபத்தை பற்றி, அதை குத்து விளக்கை பற்றி, அதனுடைய தன்மை பற்றி நாளைக்கு சொல்ல போகிறீங்க. ஆனால் நான் அப்போ என்ன கேள்விக்காக வந்தேன்னா, வீட்டில் வந்து ஒரு சிலர் 2 காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க, இல்லை ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, ஒரு குத்து விளக்கு, இல்லை ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு. இப்படி எந்த முறையில் ஏற்றலாம்? இது குத்து விளக்குன்னா 5 முகம் விளக்கு இருக்கிறப்ப வந்து அதில் வந்து குத்து விளக்குல வந்து ஒரு முகம் வந்து தெற்கு நோக்கி இருக்கவே கூடாது. அந்த ஒரு முகத்தை வந்து நீங்கள் ஈசான்யம் பார்த்து வச்சுட்டிங்கன்னா, வடகிழக்கு பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 திசையில் வந்து, அதாவது விளக்குகள் எல்லாமே வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இப்படி தான் இருக்கும். அதாவது கார்னரை பார்த்து தான் அந்த தீபங்கள் எரியணும். எல்லாரும் வந்து திசையை பார்த்து வைக்கிறாங்க, கிழக்கு வடக்கு தெற்குன்னு. ஆனால் குத்து விளக்கில் ஒரு முனை வந்து நீங்கள் வடகிழக்கு பார்த்து வச்சிங்கன்னா மற்ற 4 வந்து தெற்கு திசை இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அப்படித்தான் குத்து விளக்கு ஏற்றணும். காமாட்சி விளக்கு ஏற்றினா 2 திரி போட்டு 1 விளக்கு ஏற்றினா போதும், 2 விளக்கு ஏற்றணுங்கிற அவசியம். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்களோட ஊர் என்ன பேர்? செந்தில், விழுப்புரத்துல பேசுறேன். என்ன சார்? செஞ்சியா? செந்தில் விழுப்புரத்துல. செந்தில் விழுப்புரம். பேசுங்க சார், என்ன கேட்க போறீங்க? எனக்கு 39 வயசு ஆகுது. சொல்லுங்க. என்ன மேரேஜ்? டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சொல்லுங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ரயில்வேல டிரைவரா இருக்கேன். டிரைவரா இருக்கீங்களா? என்னென்ன பரிகாரம் பண்ணியிருக்கீங்க? பரிகாரம்னு ஒன்றும் பண்ணல சார். இது அங்க திருப்பயஞ்சலி ஒரு தடவை போயிட்டு வந்தேன். திருப்பயஞ்சலி திருச்சியில இருக்கு இல்லைங்களா? சரிங்க. வேற எதுவும் பண்ணல. உங்க வயது? 39 ஆகுது. 39. மேஷராசி 2010 உங்களுக்கு திருமண யோகம் இது நிச்சயம் வரைக்கும் வந்து எதுவும் நின்றுருக்கா? அப்படி எதுவும் வரல சார். ஒண்ணு பிடிச்சு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து எதுவும் நின்றுருக்கா? அந்த மாதிரி நின்றுருக்காப்பா? அந்த மாதிரி. எந்த ஊர் பொண்ணு? அது சேலம் நினைக்கிறேன். சேலம். சரிங்க. விழுப்புரத்துல இருந்து பேசுறீங்களா? இந்த பாண்டிச்சேரி போற வழியில ஒரு சிவன் கோயில்ல வந்து காளி சிவன் 2 இருக்கிற கோயில்ல வந்து இந்த தேங்காய் கொடுப்பாங்களா வீட்டுல கட்டுறதுக்கு? போற வழி, விழுப்புரத்துல இருந்து போற வழியில, விழுப்புரத்துல இருந்து 18 கிலோமீட்டர்ல ஒரு கோயில் இருக்கும், சந்திரமௌலீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அதுதான். அங்க போயிட்டு போக வேண்டியது வந்து வியாழக்கிழமை போயிட்டு அங்க காளிக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் ஆடை வாங்கி கொடுத்துட்டு, திருமணம் எனக்கு சீக்கிரம் 2வது திருமணம் நடக்கணும்னு வேண்டிட்டு வாப்பா, உனக்கு திருமணம் நடக்கும். ஆமா, உங்களுக்கு 2010 முதல் திருமணம் முடிஞ்சிருச்சுப்பா எங்களோட இதுக்கு. சோ நீங்க இப்படி வேண்டிட்டு வாங்க, உடனே உங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்லதுப்பா. மஞ்சள்
மஞ்சள் வஸ்திரம் காளிகை. ஆமாம் ஆமாம், நல்லது. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை இதுவரை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, இன்று உங்களோட அனுமதியோட சரி, நாளைய தினம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குத்து விளக்கு பற்றி முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் குலதெய்வத்தை எப்படி கண்டுக்கலாம் திரும்பவும் ஒரு முறை நாளைக்கு சுவாமிஜி இதை நிகழ்ச்சியில் சொல்லுவார். கேட்காதவங்க நாளைக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் நாளைக்கு பார்க்கலாம். திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னடா இந்த பாட்டு இங்கே உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா? பைரவா பாபாஜி வீட்டில் இருக்கேன். இப்போ எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்து சக்தி இருக்காது. அது ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ அம்சம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பாபாஜி கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா சினிமாவில் வர்றதுனா வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊரை விட்டு ஓடி வந்து திருப்பியும் ஓடவும் முடியாது. ஊருக்கு எல்லாம் சிரிப்பானுங்க. இன்னும் பெரிய சிவாஜி ஆகணுன்ட்டு போனால் என்னத்தை காய்ச்ச அப்படின்னு சிரிப்பானுங்க. அதனால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அல்லல் பட்டு என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுமே இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஏறாத கம்பெனி கிடையாது, கெஞ்சாத ஆள் கிடையாது. பாபாஜியை பாருங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், அது வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதை வந்து நானாக சொல்லலைங்க, அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். பாபா பார்த்ததுல இருந்தாக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை வந்து மாறி போச்சு. அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக மாத்திரம் நான் வந்து பாபாஜியை சந்திக்கலை. எனக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. நான் நல்லா தூங்குவேன். தூங்கி காலையில் வந்து படுக்க விட்டு எந்திரிக்கும் போது ஒரு 10 தடவை தொடர்ந்து வந்து தும்மல் வரும். தொத்து தும்மல் வரும். நான் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற இஎன்டி டாக்டர் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டேன். எல்லோரும் என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து குணம் ஆகலை. ஒன்றுமே வந்து எனக்கு கரெக்டே ஆகலை. அது படுக்க வச்சு வந்துட்டு அந்த தும்மல் வந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னாரு, இல்லை பாபாஜி இந்த மாதிரி காலில் இருந்து சொன்னால் ஒரே தும்மலாக வருது. நான் எல்லாம் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாக இல்லை பாபாஜி. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அப்படியே இருந்தார். டக்குன்னு ஒரு துண்ணூறு எடுத்து பூச்சி விட்டு நீங்கள் போங்க 3 மாதத்துக்குள்ளே கரெக்டாகிடும் அப்படின்ட்டாரு. என்னோட பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் எவ்வளோ படிச்சிருக்க டாக்டரு, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காங்க. அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம். அவ்வளோ மருந்து கொடுத்து கரெக்டாகலை. இப்படி சொல்கிறாரு 3 மாதம் கரெக்டாகிடும் போன்றாரு அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த தும்பல் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னிலேருந்து என்கிட்ட யார் வந்தாலும் முதல்ல போய் பாபாஜியை பாருங்க, போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, பாபாஜியை போய் பாருங்க, உங்களுக்கு கரெக்டாகிருக்கணும். அதே மாதிரி போய் பார்த்து நிறையா பேருக்கு வந்து நிறையா சால்வேஷன். தெய்வங்கள் தனியாக இருக்காங்க. அந்த தெய்வ அம்சம் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம வந்து பாபாஜிக்கிட்ட நான் நரம்ப பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டனால நான் சொல்கிறேன். நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. அது வந்து சிலர்கிட்ட தான் இருக்கும். அது வந்து நம்ம பாபாஜிக்கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பாபாஜிகிட்ட வாங்க.